அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம் வருகிற 21/6. இது 10வது சர்வதேச யோகா தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது உலகமெங்கும். 2014ஆம் ஆண்டு நமது பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் செப்டம்பர் 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் 69வது அமர்வில் பேசும்போது முதல் முறையாக உரையாற்றுகிறார் பிரதமராக. அப்போது அவர் குறிப்பிடுகிறார், நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. பருவநிலை மாற்றம், போர் சூழல், வறுமை, வேலையின்மை எல்லாமே பற்றி பேசும்போது முக்கியமாக யோகாவை பற்றியும் பேசுகிறார். யோகாவை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு எங்கள் பாரதம் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், கொடை யோகா. இது மதம் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. இந்த யோகாவை முறையாக பயிற்சி செய்து வந்தால் உடல் நலம் மட்டுமன்றி மனநலமும் காக்கப்படும். எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். அதனால இந்த பயிற்சியை எல்லாரும் பயிலணும். அதுக்கு நீங்கள் ராயல்ட்டிலாம் கொடுக்க வேண்டாம். வேர்ல்டில் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து எல்லாரும் பயிலும் வகையில் ஒரு சர்வதேச யோகா தினமாக ஒரு தினத்தை அறிவித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அன்போடு கேட்டுக்கிட்டார். அப்போ நம்ம உலக நாடுகள் நமக்கு இருந்த மதிப்பு மரியாதையின் காரணமாகவும் அவர் கூறிய அந்த விஷயத்தில் இருந்த உண்மையின் காரணமாகவும் ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக எல்லா உறுப்பு நாடுகளுக்கும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சர்க்குலர் அனுப்பி அதை பற்றிய ஒப்பீனியன் கேட்டாங்க. அதில் 196 நாடுகளுக்கு மேலே எல்லாருமே உடனடியாக அக்செப்ட் பண்ண உடனே ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக 2015 ஆரம்பித்தாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த ஆண்டு 10வது நிகழ்வாக இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாட இருக்கிறோம். நாளை மறுநாள் 21/6. அன்றைய தினம் பகல் பொழுது மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் அந்த நாளை செலக்ட் பண்ணதாக கூட ஒரு அறிவியல் பூர்வமான இது சொல்கிறாங்க. யோகம் எல்லாரும் பயிலணும், ஆரோக்கியமாக வாழணும். யோகா பயின்ற நாள் எல்லாமே, பயிற்சி செய்யக்கூடிய எல்லா நாளுமே நமக்கு யோக நாள் தான். அதனால் ஆரோக்கியமாக வாழணும், அதுக்கு யோகா முக்கியம். அதை இந்த உலகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல பிரதமரே பண்ணுறாரு. அதை பொறுத்து இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி உலகம் பூரா யோகா பயின்று வர்றாங்க. சென்ற ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அவர் யோகா பயிற்சி மேற்கொண்டு நிறைய உறுப்பு நாடுகளில் அங்கே யோகா பயிற்சி மேற்கொண்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த ஆண்டு காஷ்மீர் ஸ்ரீநகரில் பண்ணுறாரு பிரதமர். நாங்கள் எங்களுடைய கேந்திரம் கோச்சடையில் இருக்குது, அதில் நாளை கழித்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதை பற்றிய வீடியோ, ப்ராக்டிக்கல் வீடியோவை அடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். இன்னைக்கு யோகா தினத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் யோகம் பயில்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.